உலகிற்கு வரக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது தாங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள்? அந்த பொருளால் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வரக்கூடிய காலகட்டத்தில் பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடரிடமிருந்து ஆலோசனை பெறவேனாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய ராசி என்ன என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைச்சிருக்குதுங்க. அவங்களுடைய தைரியம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அதிகரித்து காணக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லா விதத்துலையுமே நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. காரிய வெற்றி ஏற்படுங்க, புதிய அனுகூலங்கள் ஏற்படுங்க, பண வரத்தானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பாலினத்தருடன் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுபவங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நண்பர்கள் வட்டாரமானது அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. சில்லறை பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாகுங்க. எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேணுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டையில் போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் இருந்தும் அதை சரியான நேரத்துக்கு கையில் கிடைக்க தாமதமாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் எந்த தடையுமே இருக்காதுங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாங்க. பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அலுவலக பணிகளை நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைவதற்கான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாங்க. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நண்பர்கள் உறவினர்களும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லது. தாய் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரிங்க, அது முன்தீர ஆலோசனை செஞ்சு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வராது நினைச்சிருப்பீங்க, அந்த பொருளானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே சிறப்பாக துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. எதிர்பார்த்த பண உதவியானது உங்களுக்கு கிடைக்க போகிறது. எதிர்பாராத இடமாற்றமானது உங்களுக்கு கிடைக்கலாங்க. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பெண்கள் எதையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பதில் ஆதாயம் அடைவீங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே குறையக்கூடிய காலகட்டமாகுங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரத்தானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு மந்த நிலையானது மாறி வேகம் பிடிக்கக்கூடிய காலமாகுங்க. தன லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். நீங்கள் எல்லோரிடத்துலையுமே அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. உங்களுடைய விளையாட்டில் ஆர்வமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பாடங்களை நீங்கள் கவனமாக படிக்க வேணுங்க. இப்படி நீங்கள் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க.
வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சின்ன குழப்பம் கவலைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகுங்க. நீங்கள் எதுலேயுமே அதிக ஆர்வம் காட்டுவீங்க. ஏதாவது ஒரு கவலை உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வாகனங்களில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையானது அதிகரிக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ இல்லைன்னா நிலம் வாங்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்வீங்க. ரொம்பவே நல்ல பலன்களை தடையில்லாமல் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்ட சில காரியங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அது வெற்றியில் தாங்க போய் முடியும். சமூக அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டுட்டு வந்த வேலைகள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வருங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். கருத்து வேடு காரணமாக பிரிந்திருந்த சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க. குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வருபவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா குடும்பம் தொழில் வேலையில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகும். எதிர்பார்த்த வருமானமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். அப்படின்னாலும் புது வீடு வாங்கும்போது வில்லங்கம் பார்ப்பது, ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது, பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பணம் வரத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு நடப்பாங்க. நிதானமாக நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனம் நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற மனநிலையானது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தாய் வழி உறவுகளுக்கிடையே விரிசல்கள் உருவாகலாங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். மேலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே முடிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கையில் எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகுங்க. வர வேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இருக்கும். மேலுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகும். வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய வாகனம் நகை வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாக்கும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. பிள்ளைகளுடைய நலனில் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது. அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை நீங்கள் செஞ்சு முடிக்க வேணுங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வாங்க நினைத்த இடத்தை நீங்கள் வாங்கி முடிப்பீங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பல வழிகளில் உங்களை செலவு தேடிட்டு வருங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த இடத்த விற்று பழைய கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வர தொழில் மீது நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பை வழங்கிய அதன் வழிய முன்னேற்றத்தை உண்டாக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாகுங்க. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகுங்க. வர வேண்டிய பணமானது உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகும். வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அதை கவனமாக செய்ய வேணுங்க. எந்த ஒரு அவசரமும் வேண்டாங்க. நீங்கள் அவசரமாகவும் முடிவெடுக்க வேணாங்க. ஏன்னா பின்விளைவுகள் பற்றி யோசித்து அதன் பிறகு அந்த வேலை
வேலையில் நீங்கள் இறங்குவது நஷ்டத்தை ஏற்படுத்துங்க. சங்கடம் இல்லாமல் இருக்குங்க. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவில் 12 ராசியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.